இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 21ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, அமாவாசை திதி. அமாவாசை திதினா பொதுவாகவே பித்ரு காரியங்கள் செய்வது, முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்வது, பிண்ட பிரதானங்கள் செய்வது, தர்ப்பணங்கள் செய்வது, இதெல்லாம் கண்டிப்பாக அத்தியாவசியம். ஏன் பண்ணணும்னு கேட்டால், வாழ்க்கையில் குழந்தை பிராப்தம் ஏற்பட வேண்டும், கல்யாணம் நடக்கணும், சுபக நிகழ்ச்சிகள் நடக்கணும் உங்கள் வீட்டிலனா கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முடியலனா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவிலுக்கு போங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது, அதில் மிக முக்கியமாக நான் நிறைய விஷயங்கள் நம்ம மகாலய பட்சத்துலேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் வாழைக்காய் பச்சரிசி கொடுக்கணும், பிராமணர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு நம்ம கீரை வகைகளை தானம் பண்ணும்பொழுது நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், வீட்டில் நிறைய பேர் நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, இதெல்லாம் பயங்கரமான ஈடுபாடாக இருப்பாங்க. மகாபாரதத்தில் மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது, பூனை வளர்க்கக்கூடாது. அது இல்லாமல் வேறு எந்த ஜந்துக்களாக இருந்தாலும் சரி அதை வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது யமனுடைய பிரதிரூபம் அப்படின்னு சொல்கிறோம். அது உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் என்ன பண்ணுன்னா, அங்கே தான் பிரேதங்கள் வாசம் பண்ணும். பிரேதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறந்தவர்கள் சாந்தி அடையாத நிலைகளில் அவங்க ரூபத்தில் இருப்பாங்க. புரியுதுண்ணா உங்களுக்கு சொல்கிறது? அதனால் பொதுவாகவே வீட்டில் வளர்க்கும் போது என்ன நடக்கும்னா, சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் விக்னங்கள் வரும், தமிழால் தடைகளை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே சண்டை, எப்போவுமே பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தயவு கூர்ந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவியோடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் மனசு மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதுவும் மிக முக்கியமாக சொல்லணும்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். 6ஆம் இடம்னா ருணம், ரோகம், சத்ரு மட்டும் கிடையாது, வெற்றிக்கான ஸ்தானமும் அதுதான். சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய ஆதிக்கம்னா பலம், பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம். எதுலேயுமே தடையே கிடையாது. செயல் வீரர்களாக மாறி பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். இன்றைய நாள் நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்திருப்பீங்க, பயங்கர குஷியாக இருப்பீங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சண்டை போடாமல் ஒரு காரியத்தை முடிங்க, கோவப்படாமல் இருங்க, எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. முருகப்பெருமான மனசார வணங்குங்க, மஞ்சள் வஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். யாராவது கட்டிடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் ஐடியா இருந்ததுன்னா, சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரஸ்தானம், அதனால் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இதுவே ஒரு யோகம்தான். சுக்கிரனும் சந்திரனும் சேருவது ஒரு யோகம். அது கண்ணியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. ஏன் ஏற்றம்னா, எந்த விஷயமே சந்திரன் சேரும்போது அது இம்மிடியட்டாக நடக்கும். அப்போவே தக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம், இம்மிடியட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேர் ஃப்ளாட்டில் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் சண்டை இருந்தாலும் நீங்கள் போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தலைவராக மாறக்கூடிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அற்புதமான நாளாக இருக்க போகிறது. அந்த இன்றைய நாள் பெண்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிகப்பெரிய வழிபாடுகள் பெருமாளை கொடுங்க. ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் மட்டும் கிடையாது, வீடே மாறும், ஊரே மாறும். சொந்த ஊருக்கு போயிட்டு பிரயாணம் செய்துட்டு வருவீங்க. சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா பிரயாணத்தை குறிக்கும். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அன்பினால், பாசத்தினால் சில பேருக்கு நம்ம உதவுவோம். ஊர்லேருந்து வர்றோன்னு வைங்க, அங்கே பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் எதாவது பண்ணிட்டு வருவோம். சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு வருவோம். இதெல்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதனால் நிறையா பேருடைய புண்ணியத்தை சம்பாதிப்பீங்க. மனசில் ஆனந்தத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மனசில் அவ்வளோ சந்தோஷத்தை, அவ்வளோ ஒரு பக்குவத்தை கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. இடமாற்றம் மட்டும் கிடையாது, புதுசாக ஒரு விஷயத்த வாங்க போகிறீங்க. சந்திரன் சுக்கிரன் இணைஞ்சு செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக வண்டி வாங்கியிருப்பீங்க. 80% தீபாவளிக்கு கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க. நிறையா மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான டைம் கடகத்துக்கு. இப்போ டைம் வேறு சும்மா பயங்கரமாக இருக்குது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம், அடுத்த ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத ட்ரெய்லர் வெளியிடக்கூடிய பிராப்தம். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதுவும் இன்றைய நாள் பெண்களால் அதிர்ஷ்டம். பெண்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சக்கரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இன்றைய நாள், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், தன பிராப்தம், பண வரவு எல்லாமே கிடைக்கும். எதுலேயுமே சங்கடங்கள் கிடையாது. சித்திரை நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்போது ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக அதிர்ஷ்டம். ஆண்களுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பேச்சில் மட்டும் தயவுசெய்து தேன் தடவிய வார்த்தைகள். ஒரு விஷயத்தை எப்படி வேணால் சொல்லலாம், நறுக்குன்னு சொல்லலாம், டீசெண்டாக சொல்லலாம், பட்டும் படாமல் சொல்லலாம். இது நான் சொல்கிறது 3வது ரகத்தை யூஸ் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் மட்டும் கிடையாது, எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. சில இடங்கள் என்ன பண்ணணும், பச்சை மிளகாயை தடவக்கூடாது, வரமிளகாயை லைட்டாக கிள்ளி போடணும். இடம் பொருள் ஏவலறிந்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பாருங்கள், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தனம் துட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை நீங்கள் வாகை சூடக்கூடிய நாள். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும் பொழுது வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். அதனால் கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது, திடீர் மாற்றத்தை கொடுக்க போகிறது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் மனவாழனை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். மீனிங் நல்ல பையன் கிடைப்பான், நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், நல்ல வரன் அமையுமா அப்படின்னு கேட்டால் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். ஏன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் உங்களுக்கு கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய தாரணம் ஏறும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அற்புதமான ஒரு டைம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ரெஃபரன்ஸ் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கிறது. நண்பர்களை நாம் ரொம்ப முக்கியமாக ஒத்தாசையாக மாற்றிக்கொள்வதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் ஏற்றம், மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. இருக்கிறதுலே ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்கிறது ஆண்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாள். பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் நிறைய மாற்றங்களை கொடுப்பார், இடமாற்றங்களை கொடுப்பார். ஒரு வண்டி இருந்ததுன்னா அதை வித்துடுவீங்க. ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டிவினா அதை கொடுத்துடுவீங்க, ஃப்ரிட்ஜுன்னா கொடுத்துடுவீங்க, புதுசு வாங்கிப்பீங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் நல்லதானா நல்லது. ஒரு விஷயம் கெட்டு போகுதுன்னா அதை தூக்கி போட்டு புதுசு வாங்கலாம், தப்பு கிடையாது. இந்த நாள் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. அதில் ஒரு குஷியான ஃபேக்டர் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், தயவுசெய்து வெளியே சாப்பிடாதீங்க. வெளியே நீங்கள் சாப்பிட 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் மட்டும் கிடையாது. துலாம் ராசி நண்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துனா கருமுட்டை வளர்ச்சியை தடுக்கும், ஃபைபராய்டு ஃபார்ம் ஆகும். வெளியே எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது. வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு படைத்துட்டு, அதான் நான் சொல்கிறது, நைவேத்தியம் செய்துட்டு மனசார இந்த சுவாமி சாப்பிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துன்னா மினிமம் 10 பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. இந்த நாள் ஒரே குஷியாக கொண்டாட்டமாக இருக்கும். எவனும் வேலைக்கு போயிருக்க மாட்டான், அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள், மிகுந்த லாபங்கள், அபார திருப்தி, நினச்ச டார்கெட் முடிஞ்சதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு பரிசு மழை கொட்டும். நிறைய பேருக்கு நிறையா ட்ரெஸ் மாதிரி விஷயங்கள், உணவு மாதிரி விஷயங்கள்லாம் தானாக வீட்டுக்கு தேடி வரும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மாற்றம் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல சந்திரன் சேர்ந்திருக்காருன்னா கண்டிப்பாக வேலையிலேருந்து கால் வரும். இன்னும் ஏன் வராமல் இருக்க, தீபாவளி தான் முடிஞ்சதில்லை, வந்து சேர வேண்டியதானு கைவிடுவாங்க. சந்திரன் சுக்கிரன் சேரும் பொழுது அது ஒரு குஷி. பார்த்தியா என்ன கூப்பிடுற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி, அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம், வேலையில் சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர், முக்கியமான வேலைக்கு வேற இடத்துக்கு சென்று வருவது, கணக்கு பார்க்குற வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். நிறையா பேருடைய வீட்டில் பெண்களுடைய ஹெல்த்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் லக் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகுது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துன்னா லக்கு. பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு. சந்திரன் சுக்கிரன் சேரும்பொழுது வெளியூர் போவீங்க. மகரத்தில் பிறந்த நிறையா பேர் திருப்பதி போவீங்க. எழுதி வச்சுங்க. எப்போல்லாம் இந்த சந்திரன் சுக்கிரன் சேருதோ அந்த டைமில் பொதுவாகவே திருப்பதியில் மழை பெய்யும், லட்டு கொட்டும், நீங்கள் திருப்பதிக்கு போகக்கூடிய பிராப்தம் இது எல்லாம் இருக்குது. நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள கடுமையான சண்டை இருக்காது. நல்ல ஆனந்தமாக இருப்பீங்க, குஷியாக இருப்பீங்க, அந்யோன்யம் நல்லா இருக்கும். காந்தர்வம் மேக்னெட் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சாக்ஷாத் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும். ஃபுட்டு இன்டேக் கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. அஷ்டமத்தில் எப்போ சந்திரன் சுக்கிரன் கேறுதோ அந்த சாப்பாட்டினால பிரச்சனை வரலாம். லாஸ்ட் 4-5 நாளாக அரைச்ச கிரைண்டர் என்ன ஆகும்னா, கிரைண்டருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்ல நம்மளும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு லைட்டாக வயிறு பிரச்சனை, சில பேருக்கு மெயினாக ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும். பெருசாக ஒன்றும் பாதிக்காது, சின்னதாக. மெயினாக கட் பண்ண வேண்டியது சுகர் ஐட்டம். மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், சூப்பரான ரசகுல்லா, பிச்சா அப்படியே வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சக்கூடிய ஜிலேபி, இந்த மாதிரி ஐட்டத்தை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் சாப்பிடுங்க. சூப்பராக இருப்பீங்க. நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். பயங்கர சந்தோஷத்தில் இருப்பீங்க, குஷியில் இருப்பீங்க. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து சமசப்தமமாக சனி வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்வை விழுகும்போது உங்கள் சந்தோஷத்துக்கு எல்லை கிடையாது. there is no boundary for your happiness. அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க. உடம்பு நல்லா இருக்கும், ஃபிட்டாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அத்தனை பேர் உங்கள் கூட நட்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சந்தோஷம், சுவாரஸ்யம். நிறைய பேர் வெளியூர் போகிறது, இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவது. தீபாவளியை கொண்டாடுறவங்க பாதி பேர்னா தீபாவளியை வேற ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணுறவங்க பாதி பேர். சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு நிறையா பேர் போயிருப்பீங்க. அது யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லட்டுமா? மீனம், விருச்சிகம், கடகம், கும்பம், இந்த மாதிரி 4 ராசிக்காரங்க கண்டிப்பாக எஸ்கேப்பு. இவங்கெல்லாம் கண்டிப்பாக வேற ஊருக்கு போயிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃபே மாற போகிறது. பயங்கர சந்தோஷம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு முக லட்சணமே மாறும். ஒரு குஷியாக இருப்பீங்க பார்க்குறக்கு. ரங்கநாயகி அம்மா வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக இந்த நாள் மீனத்துக்கு நன்னா இருக்குது, விருச்சிகத்துக்கு சூப்பராக இருக்குது, ரிஷபத்துக்கு மகரத்துக்கு கன்னிக்கு அருமையாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.